அதிமுக தரப்பிலிருந்து அணுகிறாங்களோ, அதிமுக தரப்பிலிருந்து யாரு அணுகினார்கள்? அதற்கு நாங்கள் உடன்படவில்லை என்பதனால்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். உண்மை. நீங்க இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, நாங்கள் இந்த முடிவை உயர்நிலைக்குழு எடுத்த முடிவு. அமைச்சரவை பங்கேற்பதா கூடாதா என்பது குறித்த விவாதம் தான் 11 மணிக்கு மேல் நடந்தது. இரண்டாவது, தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போடலாம். சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் விருதுநகரில் இருக்கிறார், ஒருவர் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் இருந்தவர் இரவே வந்து விட்டார். விருதுநகரில் இருந்தவர் அடுத்து 9ஆம் தேதி காலை விமானம் பிடித்து தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேரவே 11 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தேன். அவர் என்னை தேடி வருவதற்கே மதியம் 1 மணிக்கு மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் அவர் வந்து சேர்ந்தார். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் நான் எப்படி கையெழுத்து போடுவது? அதை அதிகாரப்பூர்வமாக எப்படி அறிவிப்பது? ஆக கட்சி நடத்துகிறவர்களுக்குத்தான் தெரியும் ஒரு முடிவை எடுப்பது, அதுவும் நெருக்கடியான நேரத்தில் எப்படி முடிவை எடுப்பது, எல்லோரையும் சமாதானப்படுத்துகிற அளவுக்கான ஒரு முடிவை எடுப்பது. இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உதிரிகளாக இருப்பவர்கள், கட்சிக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், வெறுமன நுனிப்புள் மேய்கிறவர்கள், வாய்க்கு வந்தபடி திருமாவளவன் அதை பேசுகிறான், இதை பேசுகிறான், அப்படி பேசுகிறான், திரைமறைவில் பேசுகிறான் என்றெல்லாம் அவதூறுகளை பரப்பியது வருந்தத்தக்கது. நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவை எடுத்தாலும் கூட டிவிகேவுக்கு சப்போர்ட், அவ்வளவுதான். ஆனால் அதை அமைச்சரவையில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்ததா, வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்ததா, இந்த முடிவை எங்களால் அந்த ஆன்லைன் கூட்டத்தில் எடுக்க முடியும். அது பொறுத்தவரை ஆகவே தலைவர் முடிவு எடுக்கிறார். இதுதான் ஒவ்வொரு முறையும் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற நடைமுறை. ஏனென்றால் ஒரு குழப்பமான நிலை இருக்கிற போது தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கடைசியாக சொல்வார்கள், முன்னணியில் இருப்பாங்க. அப்போ அந்த நிலையில கூட நான் தனியாக எடுத்தால் நல்லா சரியாக இருக்காது என்ற அடிப்படையில் பொதுச் செயலாளர்களை வரவழைத்து, நான் தங்கியிருந்த இடத்துக்கு வரவழைத்து அவரோடு பேசுவதற்கு பகல் 12 மணி ஆகிவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர 2 மணி ஆகிவிட்டது. அதன் பின்னர் தான் எங்கள் கடிதத்தை நாங்கள் சார், இதில் 2 விஷயம் சார். ஒன்று, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது உங்களோட கோரிக்கை, விஜயும் அதை முன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 ஆப்ஷன், ஒன்று சிஎம் கேண்டிடேட்டாக உங்களுக்கு சிஎம்மாக உங்களை ஆக்குறது, இன்னொன்று வந்து நீங்கள் கேட்டால் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க அமைச்சரவை. இந்த 2மே நிராகரிக்க காரணம் சார் விசிகா. எங்கள் வலிமையை உணர்ந்து பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற அடிப்படையில் உடனே போய் நாம் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. நிதானமாகத்தான் முடிவு எடுக்க முடியும். இந்த முடிவு மேஜர் டெசிஷன், இது வந்து மிகப்பெரிய முடிவு. வெறும் பதவிக்கான முடிவாக உடனே போய் நாம் எடுத்துவிட முடியாது. ஆகவே எங்களுடைய எதிர்கால அரசியலையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எதிர்காலத்தில் எடுக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் பரிசீலித்து தான் முடிவெடுக்க போகிறோம். அதனால்தான் நாங்கள் இப்போதைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிற இந்த முடிவை எடுத்தோம். ஆனாலும் இன்னும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கேற்பது குறித்த கருத்தை முன்னணி தோழர்கள் இன்னும் என்னிடத்தில் வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு அந்த நிலைப்பாட்டில் வரவில்லை. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.